அப்பாடா ரியா, ஆதிக்கு ஒரு வழியா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகா ரெடி பண்ணியாச்சு. நான் கூட எங்க அவன் எப்பவுமே ட்ரெஸ் போட்டு விடும்போது அழுவானே, அந்த மாதிரி இன்னைக்கும் அழுத அடம் பிடிப்பானோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, இன்னைக்கு அழாம சமத்தா ட்ரெஸ் போட்டுக்கிட்டான். அம்மா, அது ஏன் தெரியுமா? ஆதிக்குட்டா இன்னைக்கு அழுவாம ட்ரெஸ் போட்டா. நான் தான் ஆதிக்குட்டா கிட்ட சொன்னேன், இன்னைக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டே, நீ அழகா ட்ரெஸ் போட்டு கேக் எல்லாம் வெட்டி நம்ம ஹாப்பி பர்த்டே கொண்டாட போறோம் சொன்னேன். அதான் ஆதிக்குட்டா இன்னைக்கு அழுகவே இல்ல. ஓ, நீ சொன்னதுனால தான் அவன் அழாம ட்ரெஸ் போட்டுக்கிட்டானா? சரி, எது எப்படியோ அவன் அழாம ட்ரெஸ் போட்டுக்கிட்டானே, அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. இன்னும் இதே மாதிரி கேக் வெட்டி முடிக்கிற வரைக்கும் அழுகாம இப்படி சமத்தா உட்கார்ந்துட்டு இருந்தானா அதுவே போதும். என்னடா ஆதிக்குட்டா, உனக்கு பயம் வேணுமா? ஆதிக்குட்டாக்கு பயம் வேணுமா? ஐயோ ஆதிச்செல்லம், இப்ப பலூன் எல்லாம் எடுக்க முடியாதுடா, அதெல்லாம் அழகா கட்டி இருக்குல்ல, ஏதாவது ஒண்ணு எடுத்தோம்னா அப்புறம் எல்லாமே விழுந்துரும். டேய் தங்கம், உனக்கு பலூன் தரேன்டா, இங்க இருக்கிற எல்லா பலூனுமே உனக்கு தான். ஆனா பர்த்டே ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருடா. கேக் வெட்டி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பலூனும் உனக்கு எடுத்து தரேன். ஆமா ஆதிக்குட்டா, இப்ப இந்த பலூன் எல்லாம் எடுக்க முடியாது. பலூன் எடுத்துட்டா அப்புறம் இங்க நல்லாவே கடை. உனக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாடும் போது நம்ம கேக் வெட்டுவோம்ல, அப்ப போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுக்கும்போது இந்த பலூன் எல்லாம் இருந்தாதான் அழகா இருக்கும், இல்லாட்டி அழகாவே கடை இல்லம்மா? ஆமாண்டா அம்மோ. ஆதிச்செல்லம், இங்க பத்தியா அக்கா கரெக்டா சொல்றா. நம்ம ஹாப்பி பர்த்டேக்கு கேக் வெட்டும் போது போட்டோ எடுக்கும்போது இங்கெல்லாம் பலூன் இருந்தா தானே அழகா இருக்கும் போட்டோல. அதனால என் செல்லக்குட்டி பர்த்டே முடியிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துரு. கேக் வெட்டி முடிஞ்ச உடனே இங்க இருக்கிற எல்லா பலூனுமே உனக்கு எடுத்து தரேன், சரியா? பலூன் தரேன்டா தங்கம். இரியா, எல்லா பலூனுமே ஊதி கட்டிட்டீங்களா? வேற ஏதாவது பலூன் இருக்கா? இருந்தா அவன்கிட்ட ஒண்ணு கூட. சொல்லுமா, எல்லா பலூனுமே தீந்து போச்சு. எல்லாமே ஊதி ஊதி அப்பா இங்க எல்லாம் கட்டிட்டாங்க, ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் கட்டிட்டாரா? நான் அப்பவும் சொன்னேன், எல்லா பலூனும் கட்டினா பலூன் வேணும்னு பிள்ளைங்க அழுவாங்க, எல்லாருக்கும் கையில விளையாடுறதுக்கு 1-2 பலூன் வைங்கன்னு சொன்னனே, அது கூட உன் அப்பா வைக்கலையா? இல்ல, எல்லாருக்குமே அப்பா பலூன் தந்தாருமா. ஆடிக்கு 1 பலூன், பாப்பாக்கு 1 பலூன், பிங்குக்கு 1 பலூன், டிங்குக்கு 1 பலூன் அப்பா தந்தாரு. அப்ப அந்த பலூன் எல்லாம் எங்க? அது ஆடிக்குட்டாவோட பலூன் ஆடிக்குட்டா டம்னு வச்சிட்டா. அப்புறம் பாப்பாவோட பலூன் இருக்குல்ல, அது அப்படியே நாங்க வெளிய விளையாடும் போது காட்டுல அப்படியே பறந்து போச்சம்மா. அப்புறம் டிங்கு பலூன் டிங்கு கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டுட்டா. அப்ப அது டம்னு வஞ்சி போச்சு. ஆக மொத்தம் எல்லா பலூனையும் உடைச்சிட்டீங்க, அப்படித்தானே? ஆமாம்மா, எல்லா பலூனும் வஞ்சி போச்சு. இப்ப ஆடிக்குட்டாக்கு கொடுக்க பலூனே இல்ல, என்ன செய்யுது? ஒன்னும் செய்ய வேண்டாம், அதான் இங்க இவ்வளவு பலூன் இருக்கே. இனி பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பலூன் எல்லாமே எடுத்து நீங்க விளையாண்டுக்கோங்க. ஹை ஜாலி. ஆயிக்குட்டா, இதுடா பர்த்டே இப்ப முடிஞ்சிடும். நம்ம இந்த எல்லா பலூன் எடுத்து நம்ம ஜாலியா விளையாடலாம். பகு. ஐஷு, என்ன எல்லாரும் ரெடி ஆயாச்சா? நாங்கெல்லாம் ரெடிங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். பரவாயில்லையே, நான் கூட ரெடியா இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அடுத்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னாலே 3 பேரும் ரெடி ஆகிறதுக்குள்ள அங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சு போயிடும். இதுல நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா சொல்லவா வேணும்? ரெடியாக ரொம்ப லேட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, எல்லாம் சீக்கிரமா ரெடி ஆயிட்டீங்களே. அதுலயும் ஆதி ஸ்மார்ட்டா ஹீரோ மாதிரி ரெடி ஆயிட்டானே. என்ன இன்னைக்கு அவன் ட்ரெஸ் போடுறதுக்கு அழலையா? ஐயோ, இன்னைக்கு அதுதாங்க ஹைலைட்டே. எப்பவுமே ஒரு பனியனும் ட்ரவுசரும் போட்டு விடுறதுக்கே அவ்வளவு அழுவா அடம் பிடிப்பான். இன்னைக்கு இந்த கோட்டெல்லாம் மாட்டி விடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, சமத்தா போட்டுக்கிட்டாங்க. டேய், என்னடா அதி சமத்தா போட்டுக்கிட்டியாமா? என்ன இன்னைக்கு உனக்கு பர்த்டேன்னு உனக்கே தெரிஞ்சிருச்சா? ராஜா, இது பகு. என்னடா சொல்ற? அது ஒண்ணும் இல்லைங்க, அவனுக்கு இந்த பலூன் வேணுமா, அதான் ஃபங்க்ஷன் முடிய வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுடா, அப்புறம் எடுத்து தரேன்னு சொன்னா அவன் பலூன்னே சொல்லிட்டு இருக்கான். பலூன் தானடா, எல்லா பலூனும் உனக்கு தான். ஃபங்க்ஷன் முடியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. ஆமா, ஆதிக்கு நம்ம இன்னொரு ட்ரெஸ் வாங்கணுமே, அதை போட்டு விடல? இல்லங்க, அதை விட இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதான் கேக் கட் பண்ணும்போது இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படியே கேக் எல்லாம் சாப்பிடும்போது மேலெல்லாம் ஆக்கிடுவான், அப்புறம் ட்ரெஸ் மாத்தி விடணும்ல, அப்பா அதை போட்டு விட்டுக்கலாம்னு நினைச்சேன். அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஆதி, இந்த ட்ரெஸ்ல செம்ம ஸ்மார்ட்டா இருக்கடா. டேய் அம்மு, உன் ட்ரெஸ் தான் சூப்பர்னு நான் காலையிலேயே சொல்லிட்டேனே. ஐயோ, அது நீங்க 100 தடவை சொன்னாலும் அவளுக்கு பத்தாது. காலையில இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுல இருந்தே எல்லார்கிட்டயும் என்னோட ஏஞ்சல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. இவ பர்த்டேக்கு கூட இவ இவ்ளோ ஆட்டம் காமிச்சது இல்ல. ஆனா தம்பியோட பர்த்டேக்கு இந்த Dress போட்டுக்கிட்டு என்னமா ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கா? பின்ன காமிக்காம ஏஞ்சல் Dress போட்டா இந்த ஆட்டம் கூட காட்டலனா எப்படி இல்லடாமோ? ஆமாப்பா, இதே பாப்பாவோட ஏஞ்சல் Dress. அப்படி தலையில இங்க கீரம் எப்படி இருக்குப்பா?
எல்லாமே சூப்பர் டாமோ. என் பாப்பா இல்லாட்டியே ஏஞ்சல் தான். இதுல இந்த Dress போட்டு தலையில இந்த கிரீடெல்லாம் வச்சதும் அப்படியே ஏஞ்சல் மாதிரியே இருக்க. பிள்ளைங்களோட ட்ரெஸ் எப்பவுமே அப்பாக்கு சூப்பர் தான். ஆனா அம்மாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு தான் யாரும் இல்ல. ஏன் இல்ல? அதான் நான் இருக்கனே. எது நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்றதா? ஏய், அது சொல்ற அளவுக்கு அழகா இருந்தா உடனே சொல்லியிருந்திருப்பேன். ஆனா சொல்ல முடியாத அளவுக்கு அழகா இருக்கிறதுனால எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க ஐஸுக்கு ஐஸ் வச்சதெல்லாம் போதும். கேக் எங்க? கேக் என்னாச்சுன்னு கேட்க தாண்டா போனேன். இன்னொரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும், கொண்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராபெரி கேக்கா? ஏமோ, நீங்க தானே உங்க 2 பேரோட Dress ப்ளூ கலர், அதனால ப்ளூ கலர் கேக் வேணும்னு கேட்டீங்க. அதனால தான் நான் ப்ளூபெரி கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி கேக் தானேன்னு கேக்குற? அப்பா ஸ்ட்ராபெரி கேக் எல்லாம் சொல்லலடா. கேக் ப்ளூ கலர்ல தான் வரும். அம்மோ, ஒரு நிமிஷம் அப்போ பயந்தே போயிட்டேன். எங்க ஸ்ட்ராபெரி கேக் சொல்லி நான் தான் மாத்தி சொல்லிட்டேனோ. இனி கேக் வந்ததுக்கு அப்புறம் இந்த கேக் வேண்டாம், எங்களுக்கு ஸ்ட்ராபெரி கேக் தான் வேணும்னு அடம் பிடிச்சு அழுதுருவீங்களோன்னு நினைச்சிட்டேன். நீங்க கேட்ட மாதிரி ப்ளூ கலர் கேக்கே தான் வரும். ஆமா ஐஷு, இவனை ரூம்லயே உட்கார வைக்க வேண்டியது தானே? எதுக்கு இப்பவே இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க? ஐயோ, அதுக்கு அவன் ரூம்ல நிக்கணுமே. இங்க தானே பலூன் எல்லாம் கட்டி இருக்கு. அதை பார்த்துட்டு இங்க தான் வரணும்னு அழறான். ரூம்ல இருக்கவே மாட்டேங்கிறான். ஐயோ இருடா தங்கம், இவன் வேற பலூன் பலூன் இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் பலூன் குடுக்கலன்னா அழுதுருவானோ? ஆமாங்க, அழுதாலும் அழுதுருவான். சீக்கிரமா கேக் வந்தா கேக் கட் பண்ணி பர்த்டே ஃபங்க்ஷனை முடிச்சிட்டா பரவாயில்ல. ஆனா இன்னும் கேக்க காணுமே. இல்ல ஐஷு, இப்ப வந்துரும். வந்த உடனே சீக்கிரமா கேக் வெட்டி ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். அது வரைக்கும் இவன் அழாம இருக்கணும். டே அம்மோ, கேக் வர்ற வரைக்கும் தம்பி நீ தான் அழாம பாத்துக்கணும். அவனை கொஞ்சம் சிரிக்க வைடா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. எரியா, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனா இப்ப அவன் கண்ணு போய் இந்த பலூன் மேலதான் இருக்கு. ஆமா, பின்ன அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு நமக்கு தான் தெரியும். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஏதோ கலர் கலரா பலூன் கட்டியிருக்காங்க. எப்ப இந்த பலூனை விளையாட கொடுப்பாங்கன்னு அவன் பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆமா, நீ முன்னால இவ்வளவு பெரிய கேக் இருக்கு. இப்ப அவனுக்கு அந்த கேக் கூட வேண்டாம். ஆனா இந்த பலூன் எப்ப கொடுப்பாங்கன்னு தான் அவன் பாத்துட்டு இருக்கான். ஆமா, பாத்துட்டு இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரம் அவனுக்கு பலூனை குடுக்கலன்னா அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவான். அவன் அழறதுக்குள்ள சீக்கிரமா கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடிடலாம். ஆமா ஆமா, இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்காம பிள்ளை அழுவறதுக்குள்ள சீக்கிரமா கேக்க வெட்டி ஃபங்க்ஷனை முடிங்க. அதோ வெட்டிடலாமா? பிள்ளைங்களா, தம்பி இப்ப கேக் வெட்டுவான். எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுங்க பார்க்கலாம். யாரி குட்டா, நீ கேக் வெட்டு, நாங்க ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ ஆதி குட்டா. இந்த ஆதிக்குட்டிக்கு அப்பா அம்மாவோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். செல்லக்குட்டி எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். அப்பாவும் அம்மாவும் எப்பவுமே உன் கூடவே தான் இருப்போம். எப்பவுமே இதே மாதிரி உன்னை சந்தோஷமா பாத்துக்குவோம். ஆமா, அழாம சமத்தா கேக் வெட்டிட்டான். தங்கக்குட்டி, ஆதிக்குட்டாக்கு அத்தையோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அத்தை உனக்கு பெருசா ஒரு கிஃப்ட்டும் வாங்கலடா. ஆனா உனக்கு சின்னதா ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். இரு தரேன். என்ன கிஃப்ட்டுக்கா? உன்னை யாரு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னது? டேய், கிஃப்ட்னா வேற ஒண்ணும் இல்லடா. நீ தான் வேற எதுவும் வேணான்னு சொல்லிட்டியே. இருந்தாலும் என் மருமகனுக்கு நான் எதுவும் கொடுக்காம இருக்க முடியுமா? அதான் அவன் எப்ப பார்த்தாலும் காரு காருன்னு சொல்லிட்டு இருப்பானே, அதான் அவன் ஓட்டுற மாதிரி ஒரு கார் ஒண்ணு வாங்கியிருக்கேன். எதுக்குக்கா அதெல்லாம் வாங்கியிருக்க? ரியாவோட காரு சைக்கிளே இங்க 2-3 கிடக்கு. அதையே அவன் ஓட்டிக்குவான். எதுக்கு நீ புதுசா காரெல்லாம் வாங்கியிருக்க? டேய், இருக்கட்டும் விடுடா. அதனால என்ன? அவனும் எத்தனை நாளைக்கு தான் அக்காவோட வண்டியை ஓட்டுவான். இப்ப அவனுக்கு 1 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கும் புதுசு வேணும்னு அவன் கேட்க ஆரம்பிச்சிருவான்ல. அதான் அவனுக்கு புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கேன். டேய் ஆதிச்செல்லம், இதுக்கப்புறம் நீ அக்காவோட பழைய வண்டியெல்லாம் ஓட்ட வேண்டாம். உனக்கு நான் அத்தை புது கார் வாங்கியிருக்கேன். நீ அதை ஓட்டு, சரியா? அடக்கடவுளே, புது கார் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். இவன் என்ன பலூனே பலூன்ட்டே இருக்கான். இப்ப அவனுக்கு காரும் வேண்டாம், கேக்கும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பலூன் கிடைச்சா போதும்னு உட்காந்துருக்கான்.
ஐஷு முதல்ல உனக்கு அந்த பலூன் எடுத்து கொடுமா. சரி அண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆரிக்குட்டாவோட ஹாப்பி பர்த்டே. என்னோட குட்டி தம்பிக்கு எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. பாப்பாவும் ஆரிக்குட்டாவும் உங்களுக்கு கேக் தரோம். என்னோட குட்டி தம்பியோட ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. அப்புறம் பாப்பாவோட ஏஞ்சல் டேஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.